கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று ஜெபமாலை அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழாவிற்கான பின்புலம் நமக்கு தெரியும், பல முறை நாம் கேட்டிருக்கின்றோம். 1571 ஆண்டு லெப்பாந்தோ என்ற இடத்திலே கிறிஸ்துவர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் நடந்த மிகப்பெரிய ஒரு போர், அதுவும் குறிப்பாக கடல் மார்க்கமாக அந்த காலகட்டங்களிலே போர்கள் என்பது இருந்தது. அதை வெற்றி கொள்ள கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் துருக்கியர்கள் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பது கிறிஸ்தவர்களுடைய ஆதங்கமாக இருந்தது. எனவே அப்பொழுது இருந்த அந்த திருத்தந்தை அவர்களுக்கு உறுதி கொடுத்தார், நம்பிக்கை அளித்தார். ஜெபமாலையை மட்டும் கைவிடாதீர்கள், ஜெபமாலையை தொடர்ந்து சொல்லுங்கள், செவியுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே அந்த வெற்றி அமைந்ததனால் அந்த வெற்றிக்கு பிறகு வெற்றியின் மாதா என்பதையே மாற்றி ஜெபமாலை அன்னை என்று அகில உலக திருச்சபைக்கு அறிவித்து இந்த விழாவை இன்ற நாளிலே கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் எல்லோருக்குமாக பணித்தார். இப்படித்தான் ஜெபமாலை என்பது நம்முடைய விழா இந்த நிலையிலே திருவழிபாட்டிலே அது இடம்பெற்றது. அன்புக்குரியவர்களே, இந்த விழா நமக்கு உணர்த்துகின்ற கருத்துக்கள் என்ன? முதலிலே அன்னை மரியாள் செபிக்கின்ற தாயாக இருக்கின்றாள். அவருடைய வாழ்க்கையினுடைய தொடக்கத்தை பாருங்கள். ஆண்டவர் அவருக்கு மங்கள செய்தியை சொல்கின்றார். இந்த செய்திக்கு அவர் பதில் இருக்கின்றார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கும் நமக்கு மிகப்பெரிய பாடமாக அமைகிறது. வானதூதர் சொன்ன வார்த்தைகளை பாருங்கள். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க என்ற வார்த்தைகள் தான் ஜெபமாலையினுடைய முதல் பகுதியாக நாம் வைத்திருக்கிறோம். அன்னை மரியா ஆண்டவருக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியையும் உறுதிப்பாட்டையும் தான் இன்றைக்கும் ஆமேன் என்று நாம் சொல்கிறோம். ஆண்டவருக்கு ஏற்ற வகையிலே வாழ்கின்றவர்கள் ஆன்மீகமாக போற்றுகின்றோம். எனவே தொடக்கத்திலேயே அன்னை மரியா ஜெபிக்கின்ற தாயாக நற்செய்தியிலே காட்டப்படுகின்றார். அதற்கு அடுத்த நிலையிலே பாருங்கள், ஆண்டவர் இயேசுவினுடைய பணிக்காலத்திலே முதல் புதுமையாக ஆண்டவர் இயேசு ஆற்றியது தண்ணீரை ரசமாக மாற்றியது. இந்த தண்ணீரை ரசமாக மாற்றுவதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக பரிந்துரையாக இருந்தது அன்னை மரியா. எனவே ஆண்டவரிடமிருந்து நமக்காக பெற்றுத்தருகின்ற பரிந்து பேசுகின்ற தாயாக இருக்கின்றார் என்பதை நாம் இரண்டாம் நிலையிலே பார்க்கின்றோம். மூன்றாவதாக பாருங்கள், இறுதியாக ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பு காட்சி. அந்த இறப்பின் காட்சியிலே அன்னை மரியா சிலுவையின் அடியிலே நின்று கொண்டிருந்தார் என்ற வார்த்தையை பார்க்கின்றோம். நின்று கொண்டிருந்தார். இவ்வளவு பெரிய வேதனை, இவ்வளவு பெரிய கஷ்டம், தனது மகனையே கண் முன்பாக குற்றுயிரும் கொலை உயிருமாக இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் அன்னை மரியா அந்த சிலுவையின் அடியிலே நின்றார். அந்த சிலுவையின் அடியிலே தனது மகனுடைய உடலை கிடத்தி இறைவனுக்கு அவர் தன்னுடைய மகனை ஒப்படைத்தார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா ஜெபிக்கின்ற தாயாக 3 நிலைகளிலே, அவருடைய தொடக்க நிலை, அவருடைய பணிவாழ்வு மற்றும் அவருடைய இறப்பு நிலை என்று நாம் பார்க்கின்றோம். இந்த அன்னை நம்மையும் ஜெபிக்க சொல்கின்றார், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு தாய்க்கு என்ன அழகு என்று சொன்னால், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் முதலாக அவர்கள் கற்றுக்கொள்கின்ற ஒரு இடம் எது என்று சொன்னால் வகுப்பறை அல்ல, கல்லறை என்பது கடைசி. ஆனால் கருவறை என்பதுதான் முதலாக கற்றுக்கொள்கின்ற ஒரு இடம். அதை கற்றுக்கொள்கின்ற விதம் பாருங்கள். அவர்கள் அன்னையோடு தாயோடு சேர்ந்த வகையிலே எல்லாவற்றையும் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அதே ஒரு நிலை தொடர்ந்து வருகிறது. அம்மா என்ற அந்த உறவின் அடிப்படையிலே அம்மா சொல்லை தட்டாத பிள்ளைகள்தான் நமக்கு இன்றைக்கும் இருக்கின்றார்கள். எனவே அம்மாவினுடைய அந்த தொடக்க நிலை கற்றுக் கொடுத்தல், குறிப்பாக இறை பயத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல் என்பது மிக மிக அவசியம்.
அந்த வகையில்தான் ஆண்டவர் இயேசுவும் கண்டிப்பாக அன்னை மரியா அவருக்கும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருப்பார். அதில் ஒன்றுதான் ஆண்டிற்கு ஒரு முறை எருசலேமுக்கு அவர்கள் சென்ற அந்த திரு யாத்திரை. எனவே தான் அன்னை மரியாவினுடைய அந்த வேண்டுதலை ஆண்டவர் இயேசு மறுக்க முடியவில்லை. அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னாலும் கூட அவரால் அதை செய்யாமல் இருக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலைத்தான் அன்னை மரியா செபிக்கின்ற அன்னையாக இருக்கின்றார். ஜெபத்தை நமக்கு பிள்ளைகளாகிய நமக்கு கற்றுத்தருகின்ற தாயாக இருக்கின்றார். அவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம்தான் ஜெபமாலை என்பதாகும். இந்த ஜெபமாலை நற்செய்தியின் சுருக்கம் என்பதை பல திருத்தந்தையர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இந்த ஜெபமாலை தான் ஒரு வீரமான வெற்றியின் மாலை என்பதையும் நமக்கு வரலாறு தெரிவிக்கின்ற உண்மையாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே செபிக்கின்ற அந்த அன்னை திருச்சபையில் கூட செபிக்கின்ற அன்னையாகத்தான் இருக்கின்றார். திருத்துதர் பணிகள் நூலிலே பார்க்கின்றோம், அன்னை மரியா அந்த திருத்துதர்களோடு இணைந்து செபித்து கொண்டிருந்தார், ஜெபத்தில் இருந்தார் என்று பார்க்கின்றோம். இந்த ஜெபம்தான் ஜெபமாலை என்பதை உணர்ந்து அன்னைக்கு நாம் நன்றியாகவும் அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாகவும் இந்த ஜெபமாலை ஜெபிப்போம். இந்த ஜெபமாலையினுடைய மேலான பலன்களையும் அருளையும் பெற்றுக்கொள்ள முற்படுவோம். ஆமென்.